டேய் தானா, ஜானகி அந்த பக்கமா இருப்போம், அவங்கள பேசிட்டு வரட்டும். ஏங்க அவங்க இங்க வரதே எனக்கு தெரியாதுங்க. ஏங்க ஏங்க தனா, கூழ் ஊத்த போறேன்னு சொல்லவே இல்ல. சாந்தி முகூர்த்தத்துக்காக பரிகாரம் பூஜை நடக்கிறதா மாமா சொன்னாரு. அதனால நாங்களும் எல்லாம் நல்ல விதமா பிரச்சனை இல்லாம நடக்கணும்னு கூழ் ஊத்துறதா வேண்டிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தனா. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் மாயா. நாங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு நீங்க எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கீங்க. உங்க வாழ்க்கை மாறுறதுக்கு நாங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சோம். அதான் திடீர்னு பிளான் பண்ணி இந்த மாதிரி ஆரம்பிச்சோம். அம்மா, யோ பார்வதி, என்னால முடியல, தயவு செஞ்சு என்ன எங்கேயாவது உட்காருவே. சரி வாங்க, நீ போலாம். அத்தை எங்க போறீங்க? கூழ குடிச்சிட்டு போங்க. அவங்களால நிக்க முடியல, நான் போய் உட்கார வச்சுட்டு வரேன். இல்ல கப்பல வேணா கொஞ்சம் ஊத்தி தரமா? இவங்க எல்லாரும் இப்படி பண்றாங்களோ தெரியல. ஆமா மாமா, பத்மாத்தையை எப்படி சம்மதிக்க வச்சீங்க? அவங்க ஒத்துக்கிட்டது எங்களுக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கே. அதை ஏமா கேக்குற? என் பொண்டாட்டிய சம்மதிக்க வைக்கிறதுக்கு தங்கச்சி தான் அம்மன் மாதிரி வேஷம் போட வச்சேன். தங்கச்சி வேஷம் போட்டு பத்மாவை பயமுறுத்தி விட்டுருச்சு. என் பொண்டாட்டி தான் கூறுகட்ட முட்டாளாச்சே. அவ ரொம்ப பயந்துட்டா. அவ கனவுல அம்மன் வந்ததாவே அவ நம்பிட்டா. என்ன பார்வதி, கூழ் வாங்கிட்டு வரலையா? கூழ் வேணுமா உங்களுக்கு? அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சு? அப்பனும் புள்ளையும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்கல்ல. சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னு தானே இது எல்லாத்தையும் பண்ணாங்க. இது எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். ஐயோ நீ உட்காருங்க உட்காருங்க. எங்க இருந்திருக்கீங்க? உட்காருங்க. ஐயோ விடக்கூடாது பார்வதி, இவங்க யாரையுமே சும்மா விடக்கூடாது. இவங்க எல்லாரையும் பழி வாங்கியே ஆகணும். என்ன மாயா? சொல்லுங்க அத்தை. என்ன நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு? ஆமா அத்தை, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்காக நீங்க பரிகாரம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. சந்தோஷம் இல்லாம இருக்குமா? இருக்கும் இருக்கும். ஏன்னா என் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கல, உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இங்க பாரு, ஜோசியர் சொன்னதுக்காக மட்டும்தான் நான் இந்த பரிகாரம் எல்லாத்தையும் பண்ணேன். மத்தபடி உனக்கு வாரிசு வரணுங்கிறதுக்காக நான் எந்த பரிகாரமும் பண்ணல. நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. இங்க பாரு, ஒரு விஷயத்த மட்டும் நல்லா உன் மனசுல ஏத்தி வச்சுக்கோ. நீ என்னைக்குமே எனக்கு மருமகளா ஆகவே முடியாது. நான் உன்னை மருமகளா ஏத்துக்கவும் முடியாது. அதுக்கு அர்த்தம் நீ என் புள்ளைக்கு பொண்டாட்டி இல்லைங்கிறது தான் உண்மை. அதை தாண்டி என்னோட சம்மதம் இல்லாம என் மகனோட இல்லற உறவை வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. அந்த சத்தியத்தை மீறி உன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்க போறதுக்கு நீ தயாராயிட்டல? யோசிச்சுக்கோ, நல்லா யோசிச்சுக்கோ. மனுஷங்களுக்கு வார்த்தை தான் முக்கியம். எனக்கு கொடுத்த வாக்க மீறி நீ ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோ, அது உனக்கு சாபமா தான் முடியும். நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை ஒரு நாளும் மறந்துடாத, புரியுதா? அம்மா, என்னம்மா இங்க என்ன பண்றீங்க? வீட்ல எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இல்லப்பா, சும்மா உன் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருந்தேன்ப்பா. அப்படி என்ன பேசுனீங்க? அத அவகிட்டயே கேளு. இப்பெல்லாம் எல்லாத்தையுமே நீ அவகிட்ட தானே கேப்ப. என்ன காஃபியா? குடி குடி குடி. எப்படி இருந்த என் புள்ளைய எப்படி மாத்தி வச்சிருக்கா பாரு. இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு நாள் ஒரு முடிவு கட்டுறேன். ஃபர்ஸ்ட் நைட்டே வேண்டாம்னு சொல்றேன்ப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. அத்தை மாமாட்ட சொல்லி எல்லா ஏற்பாட்டையும் நிப்பாட்ட சொல்லுங்கப்பா. டேய், குடும்பத்துல எல்லாருமா சேர்ந்து என்னென்னமோ செஞ்சு உனக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீ சாதாரணமா வேணாங்கற? வேண்டாம் நான் சொல்லலப்பா, மாயா தான் சொல்றேன். என்னடா சொல்ற? ஆமாப்பா, மாயாவுக்கு இதுல ஆர்வமே இல்லை.
அவ ரொம்ப சோகமா இருக்காப்பா. அவளை சோகமா வச்சுக்கிட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? டேய், மாயா தான் ஏதோ சொல்றான்னா நீயும் அதே மாதிரி மனநிலையில இருந்தா எப்பறா உங்களுக்கு வாரிசு உருவாகும்? நீ பேசுறது உனக்கே சரியா இருக்கா? இந்த பாரு, இப்படி ஆளாளுக்கு இந்த விஷயத்தை போட்டு இப்படி இழுத்துட்டே இருந்தீங்கன்னா என்னடா அர்த்தம்? மாயா கிட்ட அம்மா மறுபடியும் அந்த சத்தியத்தை பத்தி ஏதோ சொல்லி அவளை வருத்தப்படுத்திருக்காங்கப்பா. இந்த சாந்தி முகூர்த்த விஷயமா அம்மா கிட்ட எல்லாரும் எவ்வளவு பேசணுமோ அவ்வளவும் பேசியாச்சு. அவங்க வந்து பரிகாரமும் பண்ணிட்டாங்க. அப்பவும் அவங்க சத்தியம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா எங்களுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா. டேய் சீனு, அவ சத்தியத்தை வாபஸ் வாங்குவா. அதெல்லாம் மாட்டாங்கப்பா. ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. மறுபடியும் தற்கொலை அது இதுன்னு சொல்லி பேசுவாங்க. அம்மா கிட்ட எதுவும் பேச வேண்டாம்ப்பா. டேய், உங்க அம்மா கிட்ட நான் பேச மாட்டேன்டா. இனி சட்டம் தான் பேசும். என்னப்பா சொல்றீங்க? வீட்டுக்கு அடங்காதது ஊருக்கு தான் அடங்கும்னு சொல்லுவாங்க. மாயா கிட்ட உங்க அம்மா வாங்கின சத்தியத்தை நாம பேசி வாபஸ் வாங்க வைக்க முடியாது. சட்டத்தினால மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். அந்த ரூட்ல போய் சொல்ல வேண்டியவங்க வந்து சொல்ற விதத்துல சொன்னா உங்க அம்மா கேப்பா. கேட்க வைப்பேன். டேய், உங்க சாந்தி முகூர்த்தம் நடக்கும். அப்பா, என்னப்பா பண்ண போறீங்க? நடந்த பிறகு பாடுறா. இப்ப நீ கொஞ்சம் அமைதியா இரு. இது நீயும் மாயாவும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட வாரிசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்னையோட நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வா, இந்த பாரு, முகத்தை சந்தோஷமா வச்சுட்டு வா. வா. ஐயா, உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. நீங்க எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. அதுல நானும் ஒருத்தி. உங்களால வாழ்க்கையில முன்னேறின பல பேர்ல நானும் ஒருத்தி. நான் இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். ஓ, என்ன பார்வதி, இந்த நேரத்துல வந்து பாராட்டு பத்திரம் வாசிச்சிட்டு இருக்காங்க? சரி, நீங்க வாங்க உட்காருங்க. இல்ல, நான் கடமையை செய்ய வந்திருக்கேன் ஐயா. ஐயா, இங்க பத்மான்றது யாரு? பார்வதி, என்னதான் கேக்குறாங்க? என்ன தனிப்பட்ட முறையில பாராட்ட போறாங்களோ? இந்த வரேன். சொல்லுங்க. நான் தாங்க பத்மா. என்ன வேணும்? ஐயா, நான் இவங்களை அரெஸ்ட் பண்ணணும். ஏய், என்னமா சொல்ற? பத்மா பத்மா என்னோட தங்கச்சி. அவளையே அரெஸ்ட் பண்ணணும்? அவ மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? ஆமாங்க ஐயா, அவங்களோட மகளை சந்தோஷமா இருக்க விடாம பிரச்சனை பண்றாங்கன்னு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குயா.